வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 132 பாகத்தில் பாலுணர்வும் ஆன்மீகமும் பற்றிய 3வது அமர்வு. சென்ற வகுப்பிலே வரைவின் மகளிர், அதற்கான பிறங்கில் விழைதல் என்ற 2 நிலைகளை பற்றி பார்த்தோம். தான் விரும்பிய அழகிலே துணை அமையாத போது அதை பொருள் கொடுத்தாவது தூய்க்க வேண்டும் என்ற ஒரு ஆண்களின் ஆசையும், தன் அழகையே மூலதனமாக கொண்டு வசதியான ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று ஆசைப்படுகின்ற பெண்களும் இருக்கின்ற வரைக்கும் இந்த முறையற்ற பால் கவர்ச்சி என்பது மாற்ற முடியாத அளவுக்கு இன்றைக்கு உலகிலே வேறொன்று இருப்பதை பார்க்கின்றோம். இந்த மன உணர்வுகளுக்கு காரணம் என்ன? அறத்தை பற்றி பேசுகின்ற போது இங்கே பாவத்தை செய்தால் நரகத்திற்கும், நன்மைகளை செய்தால் சொர்க்கத்திற்கும் போவார்கள். சரி, ஏன் சொர்க்கத்துக்கு போகணும்? அங்க என்ன இருக்கு என்று கேட்டால், அங்கே நிறைய பட்டுப்புடவை கடைகள் எல்லாம் இருக்கு, இலவசமாக தங்க வயிறு நபை ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றெல்லாம் எங்கேயுமே செய்தி இல்லையே. அங்கே போன ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை, நித்திய கன்னிகள், நடனமாடுகள் பார்க்கலாம். பூமியில் உள்ள காக்டெயில் விட அங்கே மிக அற்புதமான சோமபானம் கிடைக்கும், குடிக்கலாம் என்று இந்த மதுவும் மாதுவும் ஆண்களுக்குத்தானே பலவீனம். அப்போ சொர்க்கம் நரகம் என்பது பெண்களுக்கு சொல்லல, ஆண்களுக்கு தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன என்றால், மனிதன் சிந்திக்க தொடங்கிய காலத்திலிருந்தே பார்க்கின்ற போது இந்த அழகை ரசிக்கின்ற ஒரு இயல்பு இருக்கு பாருங்க. அறிவின் சிறப்பு தான் அதுவும் என்றாலும் கூட அதை இயற்கை நீதிகளோடு ஒட்டி புரிந்து கொள்வதற்கு பதிலாக சிலர் இப்படி இருந்தால்தான் சிறப்பு என்று ஒரு கருத்தை கவிதைகள் மூலமாக, கதைகள் மூலமாக இலக்கிய காலங்களிலிருந்தே உண்டு. புகழேந்தியுடைய வெண்பாக்கள், கம்பராமாயணத்தில் கூட செய்தி பல இடங்களிலே கம்பர் வர்ணித்திருக்கிறார். இது போல பல இலக்கிய நூல்களில் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கருத்து உண்டு. பிறகு அதை தொடர்ந்து வந்த திரைத்துறையிலே கூட அந்த டோயேட்டர் சொல்லக்கூடிய பாடலிலே பெண்களை வர்ணிக்கின்ற வகையிலே தான் எல்லாமே அமைந்திருக்கும். இது இன்றைக்கு உச்சம் தொற்றிருக்கிறது என்று சொல்லலாம். அப்ப இப்படி எல்லாம் 14 வயதிலிருந்து கேள்விப்படுகின்ற ஒரு இளைஞருடைய மனதிலே தனக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை துணை அமைந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கற்பனை வாழ்வது இயல்பு தானே. இப்ப இது எல்லாம் தவிர்த்திருப்பது நல்லது. இதெல்லாம் இதுதான் அழகு என்று ஒரு அவரவர் நினைத்ததை எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பதிலாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் அற்புதமான கருத்தை சொல்வார். ஒரு பெண்ணை பார்த்து ஒருவன் காமுறுவது ஏன்? உன் உடம்பில் இருக்கின்ற சதை, கொழுப்பு, ரத்தம் போன்றவைதான் அங்கும் உள்ளன. அந்த உடலை கண்டு ஒருவன் மோகிப்பது ஏன்? இப்படி ஒரு சிந்தனை சமூகத்தில் விதைக்கப்பட்டிருந்தால்
ராமகிருஷ்ணன் சொன்னது எத்தனையோ கருத்துக்களை பேசுவாங்க, இந்த கருத்துல யாரும் பேச மாட்டாங்க. இது போன்ற கருத்துக்களை பரவலாக்கி இருந்தால், கண்ணாசன் கூட அழகா சொல்வார், உடலும் உடலும் சேரும் வாழ்வை உலகம் மறந்தால் என்ன, தினம் ஓடி ஆடி ஓயும் முன்னே உண்மை அறிந்தால் என்ன, பாயில் படுத்து நோயில் வீழ்ந்தால் காதல் காணல் நீரே, இது மேடு பள்ளம் தேடும் உள்ளம் போகும் ஞானத்தேரே என்பார். இப்படிப்பட்ட கருத்துக்கள் பரவலாக செய்திருந்தால் இளைய தலைமுறைகளுக்கும் பிறகு அதை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே உள்ள ஆசா பாசங்களுக்கும் ஒரு எல்லைக்கோடு வந்திருக்கும், இலக்கணம் கிடைத்திருக்கும். இது எல்லாம் செய்வதற்கான சமுதாய அமைப்பு, பொறுப்புள்ள தலைவர்கள் இல்லை. அதற்கு மாறாக இவரை எந்த அளவுக்கு மிகைப்படுத்தி இதை காசாக்க முடியுமோ அந்த கைமைத்தனை மட்டுமே இருந்ததுனால இன்றைக்கு உலக அளவிலே இது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. ஒரு வகையிலே பெரும் செல்வந்தர்கள் ஆவதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த நல்ல மகர்ஷி சொன்னது போல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது போல, சில கண்ணாசுடைய கருத்துக்களை போல இதெல்லாம் பரவலாக்கினோம் என்று சொன்னால் ஒரு வேளை சமுதாயத்தில் ஒரு மனமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் திறக்கப்படலாம். ஏனென்றால் மனம் ஒரு புதினம், மைண்ட் இஸ் எ நாவல். அது எப்போதும் புதுமைகளைத்தான் விரும்பும், புதுமைகளை படைக்கத்தான் முயற்சி எடுக்கும். அப்படிப்பட்ட மனதை இந்த புலன் இன்பங்களிலே செலுத்திவிட்டோம் என்று சொன்னால் அதில் அது வெரைட்டி, பல வகையான அனுபவங்களை பெறத்தான் போகும். இது ஆண்கள் மனதிலே மட்டுமல்ல, பெண்கள் மனதிலேயும் பரவலாக புகுந்து விட்டது என்பதை பார்க்கலாம். இந்த அழகி போட்டி நடத்துறாங்களே, யாருக்கு அழகா தெரியணும்? அவரவர் கணவன் கண்களுக்கு அழகா தெரிஞ்சா போதும். இதை வைத்து அழகு சாதன பொருட்களை வியாபாரம் செய்கின்ற நிறுவனங்கள், இது எல்லா நாடுகளிலும் இந்த போட்டியை நடத்தி அந்தந்த நாடுகளிலே தங்கள் பொருட்களை விளம்பரப்படுத்துவார்கள். அப்ப இது பெண்கள் மனதை ஆக்கிரமித்ததனால்தான், இப்படி இருந்தால்தான் அழகு என்று தங்கள் உடலை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆர்வம் மிக அதிகமாக இருப்பதனால்தானே எத்தனை வகையான உடை கடைகள், எத்தனை வகையான அழகு சாதன பொருட்கள் கடைகள், இவையெல்லாம் பெருகி அதுவும் விற்கக்கூடிய விலை, குடும்பத்துடைய பொருளாதார கணக்கு பாருங்களேன். அதாவது NS கிருஷ்ணன் அருமையா ஒரு பாட்டு சொல்வார், 50 ரூபா சம்பளக்காரன் பொண்டாட்டி 80 ரூபா புடவை கேட்பது அநீதி என்பார். 50 ரூபா சம்பளக்காரன் பொண்டாட்டி 80 ரூபாய்க்கு புடவை கேட்பது அநீதி. இது போல இந்த அழகு சாதன பொருட்களின் தாக்கத்தின் காரணமாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற பணத்தை செலவு செய்கின்ற பெண்கள் எத்தனை பேர்? சரி, இது எல்லாம் ஏன் என்ற ஒரு கேள்விக்கு விடையாக ஓஷோ அவர்கள் அற்புதமான கருத்தை சொல்றார். ஆங்கிலத்தில் 2 அற்புதமான கருத்துக்கள் உண்டு. அதாவது செக்ஸ் அண்ட் செக்ஸுவாலிட்டி என்று 2 வார்த்தைகள். இதுக்கு ஒரு சொல்லக்கூடிய விளக்கம் மிக அற்புதமான விளக்கம். செக்ஸ் என்பது உடல் சார்ந்த தேவைகள், செக்ஸுவாலிட்டி என்பது மனம் சார்ந்த ஆசைகள். சரி, உடல் சார்ந்த தேவைகளை நிறைவு செய்து விடலாம், மனம் சார்ந்த ஆசைகளுக்கு எல்லை கோடு எங்கே? மனதுக்கே எல்லை கோடு கிடையாது, அது ஆசைகளை பிரசவித்துக் கொண்டே போகும். ஸோ மனதுடைய ஆற்றல் அளப்பரியது. எல்லையில்லாத ஆற்றலுக்கு உடைய மனதை எல்லைக்கு உட்பட்ட புலன்களிலே, உறவுகளிலே செலுத்தினால் எப்படி நிறைவு கிடைக்கும்? ஸோ செக்ஸ் கேன் பி சாட்டிஸ்ஃபைட், செக்ஸுவாலிட்டி cannot be satisfied என்கிறார் ஓஷோ. ஸோ இந்த 2ஐயும் பிரித்து பார்த்து சிந்தனை செய்து மனம் சார்ந்த ஆசைகளை உடல் சார்ந்த தேவைகளுக்கு முறைப்படுத்துவதுதான் உண்மையான ஆன்மீகம், உண்மையான பாலியல் கல்வி.
ஸோ இதையெல்லாம் கருத்திலே கொண்டு சமுதாயத்தில் இதற்கான ஒரு கல்வியை கற்றுத்தர வேண்டும். 14 வயது வருகின்ற போதே இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதில் உள்ள உணர்வுகள், தேவைகள், இதில் உள்ள சிக்கல்கள், நோய்கள், இதெல்லாம் விலக்கி சொல்லி ஒரு முறைப்படுத்தக்கூடிய பொறுப்பு கல்வித்துறைக்கும் அரசுக்கும் உண்டு. அது இல்லாததுனால இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லையா? என்ன நீ? ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லையா? என்ன நீ? அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு கலாச்சாரம் சீழ்ந்து கிடக்கிறது. அப்படியே வெளியே மால் அல்லது கார்டன்ஸ் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கங்க இளம் வயது ஆண், பெண், ஆண், பெண், ஆண், பெண் என்று பார்க்கிறோம். அப்போ இது எல்லாம் கலாச்சார சீரழிவு என்பது எத்தனை பேருக்கு தெரியாது? ஏன் இதை முறைப்படுத்த யாருமே நாட்டம் கொள்வது இல்லை? இங்க உட்கார்ந்திருக்க அத்தனை பேருமே திருமணத்துல இணை போகிறார்களா? ம்? சரி, இப்படி பெற்ற அனுபவம் பிறகு திருமணத்துக்கு பிறகு பெறுகின்ற அனுபவம் இரட்டைத்தன்மை ஆயிடும். அப்ப 2 அனுபவங்கள் பெற்றால் மனசு அதுல தேர்வு செய்யும் இல்லையா? எது நல்லா இருந்ததுன்னு. ஒருவேளை திருமணத்துக்கு முன்பு இருந்த அனுபவம் நல்லா இருந்ததுன்னு சொன்னா என்ன ஆகும்? இதுதான் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். அப்போ இதெல்லாம் கடைசி வரைக்கும் வாழ்க்கை வாழத்தான் வேணும். எத்தனை வயசுல யார் என்னைக்கு போவோம் தெரியாது. அதற்குள் இதுவும் ஒரு வாழ்க்கையின் அங்கம். இது எத்தனை ஆண்டுகள், எத்தனை வகைகள், இதோட முறைகள் என்ன? இதெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இதிலிருந்து விடுபடவே முடியாது. உடல் அளவில் இல்லை என்றால் கூட மனதளவிலே இல்லை. இலங்கை ஜெயராஜ் ஐயா ஒரு கருத்தை சொன்னார். அவருடைய குரு, அவருக்கு 80 வயது. இவர் கேட்கிறார், ஆசானே உங்கள் மனதில் காமமே இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அவர் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு உடம்புல இல்ல என்றாராம். அப்படின்னு அர்த்தம் மனசுல இருக்குன்னு அர்த்தம். அப்போ 80 வயதிலே கூட உடலிலே இருக்காது, ஆனா மனதிலே உண்டு என்று சொன்னால் அது எப்படி ஆன்மீகத்திற்கு பொருந்தும்? ஒரு சிறப்பு என்னன்னா அவர் ஒத்துக்கிட்டா பாருங்க, அதுவே பெரிய விஷயம். சோ இதை வெளிப்படுத்தாத மன அளவில் உள்ள குற்றவாளிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க உலகத்துல? அப்ப அதெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், இளம் வயதிலே பெற்ற அனுபவங்கள் கடைசி வரைக்கும் நினைவலைகளாக ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதனால்தான் நல்லதை பார்ப்பது, நல்லதை கேட்பது, நல்லதை பேசுவதுன்னு சொல்லுவார்கள். அப்படி ஒரு பண்பாடு பின்பற்றினால்தான் இந்த வாழ்க்கை ஆன்மீகத்தை நோக்கி திரும்பும். இல்ல வெரைட்டி ஆஃப் என்ஜாய்மெண்ட்ஸ் வச்சுக்கங்களேன், அதை நோக்கியே தான் போகுமே தவிர ஆன்மீகத்திற்கோ ஒரு ஒழுங்கு வாழ்க்கைக்கோ திரும்பாது. இப்போ இந்த வரப்போகின்ற அடுத்த ஒரு 10 நாட்கள் தீபாவளி வரப்போகுது. ஒரு வாரம் தானே இருக்கு. இன்னைக்கு 14, ஒரு வாரம். இது எதுக்கு இந்த கூத்து? அதில் சொல்லப்பட்ட அற்புதமான தத்துவம் இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை தாய்லாந்துல அதை பத்தி தான் பேச போறோம். செலவில்லாத தீபாவளி என்ற தலைப்பில். சோ உண்மையிலேயே தீபாவளி நோக்கம் வேறு. அதை வியாபாரிகள் அதை இப்படி தவறாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் தவறான பொருள் சொல்லிட்டாங்க. சரி, இது நம்ம இன்றைக்கு சொன்னா எத்தனை பேர் கேட்போம்னு நினைக்கிறீங்க? சோ புலன் கவர்ச்சி இழுத்து கொண்டேதான் போகும். எந்த அறிவுரையும் புலன் கவர்ச்சியில் ஒரு தெளிவு இல்லாமல் நல்ல கருத்துக்கள் பக்கம் திரும்பவே மாட்டார். அதனால் இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற வரைக்கும் அதனுடைய தாக்கம் எல்லோருக்குமே உண்டு. எண்ணங்களின் தாக்கம் தானே. யூ கேனாட் பிளக் எ ரோஸ் வித்தவுட் டிஸ்டர்பிங் அ டிஸ்டன்ட் ஸ்டார் என்றாங்க அறிவியல் துறையிலேயே. சோ எந்த எண்ணமும் அவர்களை மட்டும் தாக்குவதில்லை, எல்லோர் மனதிலும் பிரதிபலிக்கும் என்கிறார்கள் தத்துவத்திலேயும் விஞ்ஞானத்திலேயும்.
அப்படி இருக்கிற போது சமுதாயத்தின் தாக்கம் நம்ம மீதும் விழத்தானே செய்வோம். அதனால தானே என்னவோ அந்த காலத்துல எல்லாம் காடு மலை ஓடிட்டாங்க. இங்க இருந்த ஞானத்தை பெற முடியாது என்று சொல்லி ஊரே விட்டு காட்டு ஓடி போயிட்டாங்க போல. எனவே நமக்கு என்ன தேவை என்ற ஒரு சிந்தனை ஆராய்ச்சி, ஒரு வரைமுறையோடு தான் வாழ்க்கையை நடத்தணும். அந்த சென்சார்னு சொல்றோம் பாருங்க, அறிவின் கட்டுப்பாட்டுக்குள் புலன்களை பயன்படுத்தினால்தான் வாழ்க்கையை செம்மையாக வாழ முடியுமே தவிர, மனதின் வழியாக புலன்களை பயன்படுத்த தொடங்கிவிட்டால் புலன்களும் பாழ்பட்டு போகும், மனசுக்கும் நிறைவு இருக்காது. இந்த மனதை பக்குவப்படுத்தக்கூடிய விளக்கங்கள் வாழ்வியலாக வருகின்ற போது ஒழுக்கம் இயல்பாகும். அதான் சாமி சொல்லுவாங்க, இப்ப இல்ல, அந்த காலத்துல ஒரு சினிமா பார்த்தாராம் சாமிஜி, அதை பத்தியே சாமி அப்படி சொல்றாரு. இப்போ இன்னைக்கு சினிமாவெல்லாம் பார்த்தா என்ன சொல்ல, கற்பு நீருடன் வாழ வேண்டும் என்றால் சினிமா பார்க்காமலும் பத்திரிகை படிக்காமலும் இருக்க வேண்டும் என்றார் மகர்ஷி அவர்கள். ஏன்னா இன்றைக்கு சினிமாவை பற்றி பேசாத இந்திய பத்திரிகைகள் உண்டா பாருங்களேன். அதில் ப்ளோப் வேறு போடுவாங்க சென்டர் பேஜில். அது இல்லைன்னா விற்பனை அளவு அதிகமாகாது. அதனால இந்த மகரிஷி காலத்துல சினிமா இருந்தது, பிறகு சின்னத்திரை வந்துருச்சு இல்லையா, பிறகு இளையதள வசதியும் வந்துருச்சு. இவற்றில் இருக்கின்ற அனைத்து சீர்களையும் வைத்துக்கொண்டு ஒரு 14 வயதிலே உணர்வுகளுக்கு ஆசைப்படுகின்ற ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எப்படி இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய மன போராட்டம் யோசிச்சு பாருங்க. சோ அவர்களை சொல்வதிலே குறை கிடையாது. ஈதம் இருக்க அம்பை நோவதேன், எல்லாவற்றையும் திறந்து வைத்து விட்டு பார்க்காதுன்னு சொன்னா யார் பார்க்காம இருப்பாங்க? சோ இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு கலாச்சாரம். இதை பார்க்கிற போது ஏற்கனவே சொன்னது போல மேலை நாடுகள்ல பரவாயில்ல இந்தியாவை விட. இதைத்தான் வள்ளுவர் பிறந்த என்ன சொல்றாரு, முதல்ல அறம் தெரிந்து கொள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தத்திற்கு முன்பு பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், பிறகு வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அறம், பிறகு பொருள், பிறகுதான் இன்பம். அப்ப அறம் பிரம்மச்சரியம் என்பது என்ன என்றால் திருமணம் செய்யாத வயது என்பது அர்த்தம் இல்லை. இது இந்த சில காபிகள் மடங்களை உட்கார்ந்துகிட்டு திருமணம் செய்யாமல் பிரம்மச்சரியம் சொல்லி ஒரு மாற்று கருத்தை மக்கள் மனதிலே விதைத்து விட்டார்கள். மகர்ஷி சொல்லுவாங்க, பிரம்மத்தை அனுசரித்து வாழ்கின்ற கல்வியை கற்றுக்கொள்கின்ற பருவம் பிரம்மச்சரியம். இப்ப பிரம்மச்சரியம் என்பது பிரம்மத்தை அனுசரித்து வாழ்கின்ற வாழ்க்கை. இப்ப பிரம்மம் என்பது இந்த பிரபஞ்ச ஆற்றல், இயற்கை. அதை அனுசரித்து நடப்பது என்று சொன்னால் இயற்கை விதியை மதித்து வாழ்வது என்று அர்த்தம். அப்ப இயற்கை விதி என்ன? செயலுக்கு தக்க விளைவு என்பது இயற்கை விதி. அப்ப பிரம்மத்தை அனுசரித்து வாழ்வது என்று சொன்னால் இயற்கை விதிகளை மதித்து வாழ்வது. அப்ப இயற்கை விதி என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி என்றால் கற்பு வாழ்க்கை. அது மீறுகின்ற போது நோய்கள் உருவாகும், பிறகு பல வகையான குடும்ப பிரச்சனைகள் உருவாகும். இதைத்தான் மையப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே அறம் பிரம்மச்சரியம் தான் வாழ்க்கையின் அடிப்படை. அப்ப அதை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லையே இங்க. கடைசி வரைக்கும் ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டவங்க எத்தனை பேருங்க? 70 வயசாச்சு, 80 வயசாச்சு, இன்னும் கடவுள் என்றால் கருவறையில் இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் இருக்கிறாங்களே தவிர இறைவனை பற்றிய கருத்து எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க? இன்பத்துன்பது காரணம் கேட்டா கிரகம் சரியில்லை, பிறந்த நேரம் சரியில்லைன்றாங்களே தவிர செய்த செயல்கள் கர்ம பலன் என்பது யாரும் ஒத்துக்கலையே. அப்போ தெய்வமும் புரியவில்லை, தெய்வ நீதியும் புரியவில்லை என்று சொன்னா இந்த மக்கள் மத்தியில எப்படி மாற்றத்தை உருவாக்க முடியும்? அதனால் இது எல்லாம்
மனவளக்கலையும் மன்றங்கள் வழியாக நாம முயற்சி எடுக்கிறோம். ஆனா வரணும் இல்ல, வந்தா தானே சொல்ல முடியும். வெளியே தெருவில் நின்று பேசணும், யாராவது கேட்பாங்களா? மன்றத்துக்கு வந்தவங்களே சில பேர் இது நமக்கு ஒத்துக்காதுன்னு கிளம்புறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ தர்மத்தை, ஒழுக்கத்தை, அறத்தை மதித்து ஒரு எளிமையான சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை விட காரு பங்களா வசதிகளோடு ஆடம்பரம் வாழத்தான் மனம் விரும்புகிறதை தவிர, மக்கள் நாடுகிறார்களே தவிர, எங்கே அறத்தை பற்றி இங்கு மதிக்கிறாங்க? எனவே இந்த வள்ளுவர் சொன்ன வாழ்க்கையே தலைகீழா போச்சு. அறத்தின் வழி பொருளை ஈட்டி, ஈட்டிய பொருளை கொண்டு வாழ்க்கை துணையோடு இல்லறம் துய்க்கணும் என்று அறம் பொருள் இன்பம் என்றார். மக்களுக்கு இன்பத்தில் நாட்டம் அதிகம். எத்தனை வெரைட்டி அனுபவிக்கலாம் சொல்லுன்றாங்க. அப்போ இன்பத்தை மையப்படுத்தி விட்டால் அதுக்கு சும்மா கிடைக்குமா? பொருள் வேணும். அது எப்படி சம்பாதிக்கிறது? ஒழுக்கமா சம்பாதிச்சா அனுபவிக்க முடியாது. சிலதெல்லாம் மேண்டத்துக்கு போட்டு எப்படி காசு வரும்னு சொல்லு. எந்த பாவத்தையும் செய்து விடலாம். கொலையா, சூதா, என்ன பாவத்தை செய்யணும்னு சொல்லு, எல்லாத்தையும் தயாராகிறாங்க. அப்போ நெறி தவறிய வாழ்க்கை எப்படி சுகமாக அனுபவிக்க முடியும்? எனவே வள்ளுவர் சொன்னபடி, ஞானிகள் சொன்னபடி, இதிகாசங்கள், புராணங்கள், மத நூல்கள் சொன்னபடி அறத்தை முன்னே வைத்து பொருளை பின்னே வைத்து இன்பத்தை தூய்க்க நாட்டம் கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். சரி, இதுல இன்றைக்கு உள்ள மக்களை பார்க்கின்ற போது கூட ஏன் இறை வழிபாட்டுக்கு என்று இத்தனை பேர் அலைகிறாங்க? மேல்நாடுகளில் கூட ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க. அது என்ன ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா, அந்த விசேஷ நாளுக்கு மட்டும்தான் சர்ச்சுக்கு வருவாங்க, மற்ற நாளில் வரவே மாட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம இந்திய நாட்டில் பார்க்குற போது, தமிழ்நாட்டில் பார்க்குற போது தினத்துக்கும் எந்த கோவிலும் கூட்டமே கிடையாது. அப்போ மக்கள் மத்தியில் இவ்வளவு ஒரு பக்தின்னு சொல்றாங்க, அப்படி ஏற்றுக்குவோம். இப்படி ஒரு தேடல் இருக்கின்ற போது அதற்கான காரணம் என்ற ஒரு கேள்வியில் அடங்கியிருக்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு ரகசியம். ஏன் கடவுளை தேடுகிறான்? குறைஞ்சபட்சம் சலனத்தை அழிச்சிருவேன், கடவுளை இல்லைன்னு சொல்லுவேன் சொல்லி கோயில் முன்னாடி கடவுளை கற்பித்த முட்டாள் அப்படின்னு ஒரு ஒரு என்னது இந்த முட்டுக்கல் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி ஒரு கல்லை வச்சு நாங்கள் இத்தனை பெரியார்வாதி மரியாதை அந்த இது சொல்லி திரியிறானுங்களே. இவங்க எத்தனை பேர் பெரியவாதின்றது உண்மையிலேயே அவங்க குடும்பத்தை பார்த்தா தெரியும். ஏன் கடவுளை பத்தி பேசுகிறான்? ஒன்னா ஏத்துக்கிறான், இல்லைன்னு மறுக்கிறான். ஆனா 2 பேருக்கும் தெரிந்த அறிவு கிடையாது. அதான் சொல்வது உண்டு, கடவுள் உண்டு என்று ஏற்பதற்கும் இல்லை என்று மறுப்பதற்கும் கிளிப்பிள்ளை அறிவு இருந்தா போதும். இது பெரிய ஆராய்ச்சியோ அனுபவமோ தேடலோ ஒன்றும் தேவையில்லை. கிளிப்பிள்ளை அறிவு, சொன்னதை திருப்பி சொல்லுகின்ற கிளிப்பிள்ளை அறிவு இருந்தா போதும். இப்படிப்பட்டவங்க தான் ஆத்திகர்களும் நாத்திகர்களும் இந்த உலகத்துல. ஆனா உண்மையான கடவுள் இருக்கு என்றால் எப்படி, எங்கே, எவ்வாறு? இல்லை என்றால் எப்படி, எங்கே, எந்த வகையில என்று விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் மாணவர்களில் மட்டும்தான் இருக்கிறோம். மற்ற ஆன்மீக மார்க்கத்தில் கூட கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஒரு உருவத்தை வச்சுட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உருவத்தில் இறைவன் இல்லை என்பது எப்படி சொல்ல முடியும்? சோ மனவளக்கலை ஒன்றுதான் அதுக்கெல்லாம் 2க்கும் விளக்கம் சொல்றது. காரணம் என்ன? இங்கே விளக்கத்திற்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த விளக்கத்தை அனுபவத்தில் பெறுவதற்கு தவம் இருக்கு. அப்ப தவமும் தத்துவ விளக்கமும் சேர்ந்தால் இறையுணர்வை பெற்றுவிடலாம். அப்ப இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வ நீதி என்று புரிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை என்ன? தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. இதுதானே உண்மையான ஆன்மீகம். சரி, இது ஏன் வந்தது? அதுதான கேள்வி. கடவுளை பற்றி பேசாதவனே கிடையாது. அப்ப ஏன் பேசுகிறான்?
என்றால் செக்ஸ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, காமத்திலிருந்து கடவுளுக்கு, காமத்திலிருந்து கடவுளுக்கு. ஏன் இப்படி சொல்லி வச்சாங்க? ஈஸ்வரனுக்கு காமேஸ்வரன் ஒரு பேர் இருக்கு இல்லையா? பிறகு மன்மதனை நெற்றிக்கண்ணை திறந்து கொன்றார் என்று ஒரு கதை இருக்குல்ல. அப்போ காமேஸ்வரன், ஆனால் நெற்றிக்கண் வழியாக காமனை கொன்றவன். அப்ப ரெண்டு, ஒண்ணு காமத்துக்கு மூலமாக இருக்கிறான், இரண்டாவது காமத்தை அழிக்கிறான். அப்ப என்ன செய்யணும்? வச்சுக்கணுமா அழிச்சிடணுமா? சிவ தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், முறையற்றதை அழிக்கணும், முறையுள்ளதை பற்றிக் கொள்ளணும். அப்போ ஆசைகளை, காமத்தை தூண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய அனுபவங்களை வேற இருக்க வேண்டும். இதை ஏன் பற்றி கொள்ளணும்? ஏன் காமேஸ்வரன் என்றால் மூலமே அதுதான். எப்படி? தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்கின்ற போது, அந்த வித்து சக்தி இடம் மாறுகின்ற போது, ஆண் பெண்ணுடைய நிலை என்ன, மனநிலை என்ன? வள்ளுவப்பெருந்தை சொல்லுவார், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உள. 5 புலன்களும் மறந்து போன இடம் எங்கே என்றால் அந்த இடம் மட்டும்தான். அப்ப என்ன ஆகுது? உச்சம் தொடுகின்ற போது இருவருக்குமே எண்ணம் அற்ற நிலை, நோ மைண்ட் ஸ்டேட். இதுதானே துரியாதீதம். எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதியே. எல்லாம் மறந்த நிலை தானே இது. இதுதான் இறை உண்மை, இதுதான் இறை உணர்வு. அப்போ இதுதான் இறை உணர்வு என்று அறிமுகம் வந்து விட்டால் அப்ப மனதனுடைய இயல்பு மாறும். அப்ப ஓஷோ என்ன சொல்றாரு? ஆண் பெண் சேர்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த மனமற்ற நிலையை ஆணும் பெண்ணும் தனியாக இருந்து கொண்டே தனக்குள்ளேயே இதை பெற முடியும் என்றால் அது தெய்வீகம் என்கிறார். அதாவது நம்ம ஆக்னி தீட்சை கொடுக்கிற போது தொடாமல் தொட்ட ஸ்பரிசம் இல்லையா? தொட்டு கொடுக்கிறோம், அப்புறம் அங்கேயே மனதை வைத்து கவனிக்கிற போது என்ன ஃபீல் பண்றோம்? ஒரு தொடு உணர்வை ஃபீல் பண்ணுகின்றோம். அப்ப தொடாமல் தொட்ட உணர்வு. அதே போல இது துணை இல்லாத சுகம். இது எப்படி அறிய முடியும்? இது துவக்கத்திலே இந்த பிராக்டிஸ் வேணும். துவக்கத்திலே இந்த பிராக்டிஸ் வேணும். அதாவது சாமி சொல்லுவாங்க, எந்தெந்த புலன்களை எந்தெந்த இடைவெளியிலேயே எந்தெந்த அளவிலே நாம் பயன்படுத்தி பழகிருக்கிறோமோ அந்தந்த புலன்களிலே ஜீவன் சக்தி கூடுகின்ற போது மீண்டும் அதே உணர்வுகள், அதே ஆசைகள், அதே ஆசாபாசங்கள் இயல்பாகவே தோன்றிவிடும். இது ஒரு பயாலஜிக்கல் கிளாக். அப்போ மற்ற உணர்வுகளை விட முக்கியமான உயிர் சக்தியின் செலவு உள்ள இடம் தாம்பத்தியம். அதனால் இதுவும் எந்த இடைவெளியிலே பழக்கப்படுகிறதோ அதே இடைவெளிக்கு தயாராகும். இது எதை வைத்து நிர்ணயிப்பது? சித்தர்பாடு என்ன சொல்கிறது? மாதம் 2 முறை. இங்க மேற்கத்திய நாடுகள் மருத்துவத்துறை என்ன சொல்கிறது? வாரம் 1 முறை. ஏன்னா அது குளிர் பிரதேசம், இது வெப்ப பிரதேசம். அதனால் அந்தந்த சிந்தனையாளர்கள் மக்களுக்கு ஒரு வழிமுறை காட்டுவதற்காக ஒரு அளவு முறையை சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் எந்த தம்பதி மாதம் 2 முறை கணக்கு வச்சிருக்காங்க பாருங்களேன். எத்தனை பேர் இருப்பாங்க? காரணம் என்ன என்றால் 2 வாரத்திற்கு 1 முறை என்பது உடல் தேவை.
பாலியல், அதாவது பால் உறவுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா செக்ஸ் அண்ட் செக்ஸுவாலிட்டி என்பது மனம் சார்ந்து சொல்றமே தவிர அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியல. அப்ப இது உடல் சார்ந்த தேவை 2 வாரத்துக்கு ஒரு முறை இயல்பாக வரும் வச்சுக்கோங்க. ஆனா தினசரி எத்தனை டிவி ஷோ பார்க்குறோம், திரைப்படங்களை பார்க்கிறோம், பிறகு திரைப்பாடல்களை பார்க்கிறோம், இன்னும் செய்தித்தாள் படிக்கிற போது, பத்திரிகை படிக்கிற போது வரக்கூடிய செய்திகள், இது எல்லாமே மனதை வக்கிரப்படுத்துகின்றன. அப்ப என்ன ஆகுது? உணர்ச்சிகளை தூண்டப்பட்ட ஆசைகளாக மாறுகிறது. அப்ப தூண்டிய ஆசைகள் அளவு முறை மீறும். அப்ப என்ன ஆகுது? அளவு முறை மீறுகின்ற போது உயிர் சக்தி செலவாகுது இல்லையா? அப்போ கருமையத்திலிருந்து ஜீவாந்த ஆற்றல் தன்மாற்றமாகி பித்துவாக வெளிப்படுகின்ற போது அங்கே உள்ள இருப்பு குறையும் இல்ல, ஜீவாந்த இருப்பு குறையும் இல்ல. அப்ப இருப்பு குறைந்து விட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. செயல் புலன்களுக்கு மூளைக்கு தேவையான ஆற்றல் போகாது. அப்போ சிந்தனை மங்கி போயிடும், செயல் திறமையும் குறைந்து போயிடும். இன்றைக்கு இந்த கீழ்த்தட்டு மக்கள் சொல்றோம் பாருங்க, அவங்க செய்யற வேலைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதுல ஏதாவது அறிவை செலுத்தி சீர்படுத்துறாங்களான்னு பாருங்களேன். அந்த தேடல் ஆராய்ச்சி மனம் உள்ளவங்க எங்கேயோ 1, 2 தான் இருக்கும். மற்ற எல்லாம் அந்த தப்பான வேலை தப்பாவே செஞ்சுட்டு இருப்பான் கடைசி வரைக்கும். நாம சொன்னாலும் கேட்க மாட்டான். இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள நம்ம மென்டல் ஆயிடுவோம். ஸோ அறிவுள்ளவர்களை மதிக்கணுன்ற ஒரு கருத்து கூட அவனோட மனசுல கிடையாது. இவனுக்கு என்ன தெரியும், நாம செய்யற வேலையில் நமக்கு தான் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் தொழில் திறமை இல்லை. காரணம் என்ன? சிந்திக்கின்ற மூளையும் கெட்டு போச்சு, செயல்படுத்துகின்ற ஆற்றலும் கெட்டு போச்சு. இதுக்கு மேல தினசரி மது அருந்துகின்ற பழக்கம் வேற. அப்போ செயல்திறமை, வாழ்க்கை எல்லாமே கெட்டு போய் இந்த மக்கள் அதிகமாகிற போது அதே உணர்வுகள் மான்கந்தத்தில் பரவும், மற்றவர்களையும் தாக்கும். அதனால் இந்த உடல் சார்ந்த புலன் சார்ந்த வாழ்க்கையிலே ஒரு ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு இருக்க வேண்டும். அதனால் தாம்பத்தியத்தின் போது ஏற்படக்கூடிய உணர்வு என்பது தெய்வீகத்தின் துவக்கம். இதுவும் துரியாதீதம் தான், அதுவும் துரியாதீதம் தான். ரெண்டும் மனமற்ற நிலை. ஆனால் இது ஒரு இயக்கத்தின் மூலமாக வருகிறது, அது செயல் அற்ற நிலையிலே வருகிறது. அதனால் இதை புரிந்து கொண்டு இதிலிருந்து சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு இடம் மாறணும். சரி, இப்போ சிற்றின்பத்தை புரிந்து கொண்டு இதிலிருந்து பேரின்பத்துக்கு இதே போன்ற ஒரு அளவில்லாமல் தூக்க வேண்டும் என்று சொன்னால் அது உடலால் முடியாது. உடல் கடந்த நிலையிலே முடியும், புலன் கடந்த நிலையிலே முடியும். அப்ப உடலை கொண்டு தூய்ப்பது எல்லாமே சிற்றின்பங்கள் சொன்னாங்க. அதன் தொடர்பு இருக்கின்ற வரைக்கும் தான் சுகமா இருக்கும். இப்போ ஒரு இனிப்பு சாப்பிட்றாங்க, எவ்வளவு நேரம் சுவையா இருக்க போகுதுங்க? நாக்கை விட்டு தொண்டைக்கு போற வரைக்கும் தான் இனிப்பா இருக்கும். அதன் பிறகு அது டயபெட்டிக்கா மாறுமே தவிர ஏதாவது சுகம் கிடைக்குமா பாருங்களேன். அப்ப இதுதான் சிற்றின்பத்திலும் சிற்றின்பம். இனிப்பு சாப்பிடுறது சுகம் நினைக்கிறோமே, இது சிற்றின்பத்திலும் சிற்றின்பம். ஏன்னா இதனுடைய விளைவு மிக பெரும் விளைவு. டயபெட்டிக் வந்துட்டா எவ்வளவு அவஸ்தைன்றது வந்தவங்களுக்கு தான் தெரியும். அப்ப இதை விலை கொடுத்து வாங்கி அதுக்கு ஆட்படணுமா? சோ இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதனால் இந்த ஒரு தெளிவு மனப்பான்மை வருகின்ற போது இந்த சிற்றின்பத்தில் ஒரு நிறைவு பெற முடியாத காரணம் புலன்கள் எல்லைகளுக்கு உட்பட்டவை. மனம்க்கு எல்லை கிடையாது.
அதனால் எல்லையற்ற மனதை புலன்கள் வழியாக நிறைவு செய்யவும் முடியாது. மைண்ட் cannot be satisfied. இந்த மனம் நிறைவு பெறக்கூடிய ஒரு இடம் ஒன்று உண்டு. அதுதான் தெய்வீகம், அதுதான் பேரின்பம். அந்த பேரின்பம் உடலை கொண்டு போக முடியாது. உடல் கடந்த நிலையிலே, உடல் மறந்த நிலையிலே தான் அந்த பேரின்பத்தை தூய்க்க முடியும். அப்ப இதை மையமாக கொண்டு, இதை உணர்வாக கொண்டு, இதே எண்ணமற்ற நிலையிலே தொடர்ந்து பயணிப்பதற்கு வழிகாட்டுவதுதான் சிற்றின்பம், தாம்பத்தியம். யார் சொல்லி கொடுத்தா? சொன்னா யார் கேட்கற? இதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே 60-70 வயசு ஆகுது ஆராய்ச்சியோட. ஆனா கண்டுபிடிச்சாச்சு, சரி, பயிற்சி பண்ணதுக்கு பாடு இன்னொரு பறக்க முடியும். எனவே வாழ்ந்தவர் அனுபவங்கள் வருபவர்களுக்கு துணை செய்ய வேண்டும். அப்ப இந்த சமுதாயம் நம்மை வஞ்சித்து விட்டது. இதெல்லாம் சொல்லி கொடுக்காம கண்டதெல்லாம் சொல்லி கொடுத்து வேலைக்கு போறதுக்கான அறிவை தந்தாங்களே தவிர வாழ்வதற்கான அறிவை தரவில்லையே. சரி, இப்ப நம்ம சொல்றோம், எத்தனை பேர் கேட்கறதுக்கு வர்றான்னு சொல்லுங்க. சோ மூதோர் சொல், அனுபவப்பட்டோடைய வார்த்தைகளை கேட்பது ஏன் அது இல்லைன்னு சொன்னா, வயசானவங்க எல்லாமே பேச ஆரம்பிச்சதுங்க. வீட்டுல அட்வைஸ் பண்ணாத பெருசு இருக்கா பாருங்களேன். எல்லா பெருசுகளும் அட்வைஸ் பண்ணும், சும்மா இருக்கிறதே கிடையாது. அப்போ அறிவுரை சொல்வதற்கு ஒரு தகுதி உண்டு. வாயுள்ளவனெல்லாம் பேசக்கூடாது, வயசானவெல்லாம் பேசக்கூடாது. அறிவுரை சொல்வதற்கு ஒரு தகுதி உண்டு. அனுபவங்களை ஆராய்ந்து பார்த்து தெளிவு பெற்றவர்கள் விளக்கம் சொன்னால் அது ஆணித்தரமாக இருக்கும், காரண காரியத்தோடு நிறைந்திருக்கும், கேட்பவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள வைக்கும். இப்போ சமுதாயத்தில் இது மாதிரி உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப என்னாச்சு? ஆதி பெருசுக்கு ஏதாவது வளர்த்து கிடக்கும். அப்போ நம்முடைய வார்த்தையும் அதிலே மறைந்து போகிறது. புலி வருது, புலி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் புலி வந்த கதை தான். எனவே யாரை எங்கே வைப்பது என்ற கணக்கும் தெரியல நமக்கு. அனுபவங்களை ஆராய்ந்து பார்த்து நல்ல கருத்துக்களை சொல்லுபவர்களை எங்க வைக்கணும், சும்மா வயசாச்சும் வளர்ச்சி தெரிகிறதெல்லாம் எங்க வைக்கணும்ன்ற ஒரு அந்த அறிவு கூட நமக்கு கிடையாது. கணேச அழகா சொல்வார், யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் புரியல, அண்டங்காக்கைக்கும் குயிலுக்கும் பேதம் தெரியல 67. அதனால் அறிவுரைகள் ஏன் பயன்பாவதில் என்று சொன்னா உளறிட்டே இருக்கிறார்கள்னாலதான். அப்ப நல்ல கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு ஒரு புண்ணிய பதிவு இருக்கணும். இப்படி இன்றைக்கு பாலியல் கல்வியை முறைப்படுத்தி அதிலிருந்து ஆன்மீகத்திற்கு மேம்பட வேண்டும். இதை பல ஞானிகள் பேசியிருக்கிறாங்க. காஞ்சி பெரியவர் கூட அவருடைய தெய்வத்தின் குரல் புத்தகத்துல அந்தணர்களுக்கு அறிவுரை சொல்றார். என்னன்னா, குழந்தை உற்பத்தி செய்வதற்கான தேவைக்கு மட்டும்தான் தாம்பத்தியமே தவிர சுகத்தை நாடி மனைவி பயன்படுத்தக்கூடாது என்று தெய்வத்தின் ஒரு புத்தகத்துல ஒரு குறிப்பு இருக்கு. அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னார். மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த காந்த ஆற்றலை தவம் என்ற பயிற்சியின் மூலமாக 7 உயிர் மையங்களை கடந்து உச்சிக்கு வந்து உச்சியிலிருந்து துரியாதீத நிலைக்கும் போக வேண்டும். அதுதான் சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு. அந்த பேரின்பத்தை துய்த்து பழகிவிட்டால் பிறகு சிற்றின்பத்தை பற்றிய நாட்டமோ தேட்டமோ தேடுதலோ இருக்கும் என்று சொன்னா எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்ற சொல்லுக்கு ஆ என்பது பசுவை குறிக்கும், ஆண் என்பது ஆத்மாவை குறிக்கும். அதாவது விலங்கில் இருந்து வித்தெடுத்து வந்தவன் மனிதன், ஆண்.
இந்த மனிதனின் பிறப்பில் தெய்வத்தை உணர்ந்து தெய்வநீதி மதித்து வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கும் வழிகாட்டுகின்ற போது அவர்களே மனிதர்கள் இல்லையா? அப்ப ஆண் என்ற சொல் மா என்ற சிறப்போடு இணைந்து மகான் என்று சிறப்பை அடைகிறது. அப்போ ஆண் என்ற மனிதன் ஆண் மிக என்றால் மனித நேயத்தில் உயர்வு பெறுவது, தெய்வத்தை அறிந்து தொண்டாற்றி நிறை பெறுவது. அப்போ 4 படித்தளங்கள். விலங்கிலிருந்து வந்த வினைப்பதிவு, அதை நீக்குவது முதல் படி. மனிதனாக வாழ்வது 2வது படி. மனித நேயத்தில் உயர்ந்து நிற்பது 3வது படி. இறை உணர்ந்து தொண்டாற்றி நிறைப்பெறுவது 4ஆம் படி என்று இந்த 4 படித்தளங்களை மகர்ஷி சொல்வார்கள். ஆனால் மக்கள் அந்த விலங்கினத்திலேயே நிற்கிறாங்களே தவிர அதிலிருந்து மேம்படவே விரும்பவில்லை. இன்னும் சொல்ல போனா மக்கள் விலங்குகளோட கேவலமானவர்கள். எப்படின்னு சொன்னா, எந்த விலங்கும் பசிக்காத போது இன்னொருத்தரை துன்புறுத்தாதுங்க. பசித்தாலும் இன்னொரு ஜீவனை கொண்டு சாப்பிடுமே தவிர பசிக்காத போது எந்த விலங்கும் இன்னொரு விலங்கை கொள்ளாது துன்புறுத்தாது. கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கான், இன்னும் வியாபாரம் தொழில் சொல்லி கொள்ளடிச்சுட்டே இருக்கிறான். அதிகாரம் சொல்லி வர்றான், மக்களுக்கு சேவை செய்வது வர்றான். கோடிக்கணக்கான கோடிகள் இன்னும் கொள்ளடிச்சுட்டே இருக்கிறான். இதுக்கு என்ன பேருங்க? பசிக்கு திருடுவதை மன்னித்து விடலாம், பசிக்கு திருடுவதை மன்னித்து விடலாம். ஆசைக்கு திருடுவதை எப்படி மன்னிக்க முடியும்? அப்போ இதெல்லாமே விலங்கியோட கேவலமான வாழ்க்கையை மனிதன் வாழ்கிறான். தனக்கு தேவை இல்லாமலேயே மற்ற மனிதர்களை சுரண்டுகின்ற, துன்புறுத்துகின்ற, கொலை செய்கின்ற ஒரு கேவலமான வாழ்க்கையில் உள்ளவன் இந்த மனிதன். எனவே மனிதன் குறைந்தபட்சம் விலங்காக மாற வேண்டும். மனிதன் விலங்காக முன்னேற வேண்டும். தேவைக்கு மட்டுமே திருடுவது, தேவைக்கு மட்டுமே எடுத்துக்கொள்வது, உடல் தேவை இல்லை என்று சொன்னால் எந்த பாவத்தையும் செய்வது இல்லை என்று முதலில் மனிதன் விலங்காக உயர வேண்டும். பிறகு விலங்கிடத்திலிருந்து மனிதனாக உயரலாம். எனவே இந்த விலங்கை விட கேவலமானவனை தெய்வமாக உயர்த்தக்கூடிய ஒன்று, அதான் ஆன்மீகம். இம் என்றால் பிரணவம், இறைநிலை. அப்ப அந்த இறைநிலையை அறியக்கூடிய ஒரு பாதை தான் நாத்திகம் அல்ல, ஆத்திகமும் அல்ல, ஆன்மீகம். ஆன்மா சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை. எனவே இந்த வாழ்க்கை முறையிலே புலன் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு நம்மை உயர்த்திக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ உடல் தேவையும் ஆற்றலும் வயதாக மாறிக்கொண்டே போகும். இளமை என்பது துளிப்பு மிக்க பருவம். வயது ஆக ஆக இந்த ஆற்றல் குறைந்து கொண்டே போகும். செயல் திறமை, நினைவாற்றல் குறைவதுன்னு சொன்னா அதே போல இளரத்திலே தாம்பத்தியத்திலும் மாற்றம் வரும். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இந்த பாலுணர்வு கல்வியை பற்றிய விளக்கம் தெரிந்தால் மட்டுமே வருமே தவிர வேறு வகையில் வரவேற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன ஆகுது? 50 முடிகின்ற ஒரு வாழ்க்கையில மிச்சம் வாழ்க்கை போல தவிப்புல தான் போகும். இதுல ஒரு அற்புதமான சயின்டிபிக் ரீசன் என்னன்னா, இந்த ரசாயன சுரப்பிகள், பெண் உடலின் ரசாயன சுரப்பிகள் எல்லாம் 14 வயதிலே தொடங்கி 40 வயதுல முடிந்து போகும். மெனோபாஸ். ஆண் உடல் அப்படி அல்ல. இது 14 வயதிலே தொடங்கி 70 வயது வரைக்கும் போகும். அப்போ இதற்கான தீர்வு என்ன? 50க்கு பிறகு தவிப்பு. இதை ஏற்கனவே இந்த கல்வி, இந்த காயல் பத்தில ஓரளவுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். இருந்தாலும் இந்த தலைப்பிலே ஒரு ஆழமான விளக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அப்போ 14 வயது திருமணத்துக்கு முன்பே இந்த கூறுகள் எல்லாம் புரிந்து கொண்டு விட்டால்
எதிர்பார்ப்புகள் இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லை என்றால் ஏமாற்றமும் இருக்காது. இப்படித்தான் இருக்கும், இந்த வயசுல இப்படி இருக்கும், இந்த வயசுல இப்படி இருக்கும், இதுதான் இப்படிதான் இருக்க போகிறோம் என்ற ஒரு தெளிவு வந்துவிட்டால் முதலிலேயே அதுக்கான தயாரிப்பு இருந்துவிடும். அப்படி இல்லாத போது என்னவோ கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறோன்ற ஒரு நினைப்பிலே தொடங்குகின்ற வாழ்க்கை கடைசியில தவிப்பிலே முடிகிறது. அடுத்ததாக நம்ம பாலியல் ரீதியான அளவு முறை ஏற்கனவே சொல்லிட்டோம். பிறகு இன்றைய சமுதாய சூழ்நிலையிலிருந்து மாற்றி அமைக்கக்கூடிய இந்த கல்வி, இதை மகர்ஷி அவர்கள் நமக்கு உடற்பயிற்சியிலே தொடங்கி மற்ற ஒவ்வொரு பயிற்சியாக கொண்டு வந்து கடைசியில பிரம்மஞான பயிற்சியில நிறுத்துகிறார்கள். இது எல்லாம் நம்ம தெளிவுபடுவது மட்டுமல்ல, சமுதாயத்துக்கும் வழிகாட்ட வேண்டும் என்ற வகையில தொண்டு ஆற்றி நிறைவு பெறுவது என்று ஒரு கருத்துல முடிக்கிறார். இறை உணர்வு பெற்றால்தான் தொண்டு வாழ்க்கைக்கு நாம் தயாராகும். தொண்டு வாழ்க்கை என்பது என்ன? பிறர் நலம் பேணுதல், அன்னையின் கைகளில் ஆறுவது இன்பம், கண்ணியின் கைகளில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேர் இன்பம். அற்புதமான வரிகள். இப்போ தன்னை அறிகின்ற தவம் துரியாதீதம். அப்போ அதுல பேரின்பத்தை தூக்கிறோம். அப்போ சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு போயாச்சு, மனம் நிறைவு பெற்று விட்டது. அடுத்து என்ன என்றால், தன் நலம் மறந்தால் பெரும் பேர் இன்பம். தொண்டு வாழ்க்கை தனக்காக மட்டும் அல்லாது தன்னுடைய அனுபவங்களை சமுதாயத்திற்கு அளித்து சமுதாயத்தை மேம்படுத்துவது என்ற வகையில வருகின்ற போது அது பெரும் பேர் இன்பம். அதை இந்த காமத்திலிருந்து கடவுளுக்கு அப்படின்றத கண்ணாசனுடைய ஒரு அற்புதமான ஒரு வரி, ஒரு 2 தோழிகள் காதலை பற்றி பேசுகின்ற அந்த பாட்டுல ஒரு வரி மிக அற்புதமான வரி. அதாவது, தூது செல்ல ஒரு தோழி இல்லை என்று துயர் கொண்டாயோ தலைவி என்ற பாட்டு வரும். அது என்ன சொல்ற கடைசியில வரும் பாருங்க, முத்தத்தை மறந்தவள் சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தால் தோழி என்றார். இது சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு. முத்தத்தை மறந்தவள் சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தால் தோழி. இந்த கண்ணதாசனுக்கு எப்படித்தான் வார்த்தை விழுமோ தெரியாதுங்க. என்ன ஒரு படித்தளத்துல வந்திருக்கு பாருங்களேன். முத்தத்தை மறந்தவள் சிற்றின்பத்தை கடந்தவள், சித்தத்தில் இருந்ததை ஜீவாத்மாவில் இருப்பதை மௌனத்தில் அறிந்தால் தோழி. அதாவது உடல் மௌனம், வாக்கு மௌனம், மன மௌனம். அந்த மன மௌனம் தான் துரியாதீதம். அப்போ முத்தத்தை மறந்தவள் சித்தத்தில் இருந்த அந்த பரமாத்மாவை மௌனத்தில் அறிந்தால் தோழி. இப்படி இந்த சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு போகணும். அப்படி போன பிறகு அடுத்த ஒரு நிலை என்ன என்றால், அந்த ஆற்றை மக்களுக்கு தருவது. சரி, இதுல மகர்ஷி அவர்கள் 95 வயசுங்க ஆசிரியர் பயிற்சி நடத்துறாங்க. அந்த ஆசிரியர் பயிற்சியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மகர்ஷி அவர்கள் நிறைவு நாள்ல ஆற்றை வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி அப்படியே கையில் அசைப்பாங்க. அப்படியே ஒரு தென்றல் வீசுவது போல அருமையான காற்று வருவது போல ஆற்று வரும். அது கைகள் மட்டுமா அந்த ஆற்றை தருகிறது என்று பார்த்தீங்கன்னா, உடல் முழுவதுமே பரவும். சாஞ்சி பின்னாடி உட்காந்துருக்கிறோம், ஃபேன் ஓடின மாதிரி லேசான ஒரு தென்றல். காத்து நல்லா இருக்கு, சில்லுன்னு. ஃபேன் ஓடுதான், கண்ணு திறந்து பார்த்தா ஃபேன் ஓடல, ஒன்றும் ஓடல, காத்து வடிக்கல, செடிகள் அப்படியே தான் நிற்குது. எங்கிருந்து வந்தது இந்த அலைகள்? அப்ப உடல் முழுவதுமே மகர்ஷி பிரபஞ்சத்தில் நின்று கொண்டு
இந்த ஆற்றை வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிற போது அந்த தெய்வீகத்தை உடல் மூலமாகவும் அனுபவித்த அனுபவம் உண்டு. சரி, இது எங்கிருந்து வந்தது? 95 வயதுல இந்த ஆற்று எங்கிருந்து வந்ததுங்க? இப்ப உடம்புக்கு சக்தி பத்தலைன்றோம், வயசாச்சு போச்சுன்னா ஆற்றல் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறோம். 95 வயதுல ஒரு கிழ பருவத்துல இவருக்கு எங்கிருந்து இத்தனை ஆற்றல் வந்ததுங்க? பிரபஞ்சம். அப்போ எந்த சக்தி நம்மிடத்துல குறைவு என்று நாம் நினைக்கிறோமோ அதே சக்தி அபரிமிதமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. எடுக்க தெரியணுமே, எடுக்க தெரிஞ்சாதான் எடுக்க முடியும். அதனால்தான் ஏன் இந்த சாமியார்கள்லாம் இடம் மாறி போறாங்க, சாமியார்களை நம்பி ஏன் பெண்கள் போறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். ஒரு நிலை வருகின்ற போது, பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்துகின்ற போது சிற்றின்பத்திலே கூட எல்லை கடந்து போகும். அப்போ இதையும் ஒரு காசு வைக்கிறோம், இது ஒரு தொழிலாக மாறி போகுது. அப்ப அவருக்கு என்னாச்சு? இது வரைக்கும் பெற்ற அந்த பயிற்சி, தவம், அனுபவம், அந்த பயிற்சி, ஆன்மீக பயிற்சி முறைகள் எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் இதுல போயிடும். அப்புறம் ஒரு நாளைக்கு பேப்பர்ல நாரி போயிடும். அதனால்தான் சொல்லுவாங்க, திரிவேதியாக இருந்தால் ஆபத்து, சத்துர்வேதியா இருந்தா ஆபத்து, திரிவேதியா இருந்தா பாதுகாப்பும்பாங்க. ஸோ சத்துர்வேதம் என்பதெல்லாம் இந்த அலைகளை முறைப்படுத்தக்கூடிய வகை இல்லை, அதுல திரிவேதத்துலதான் இருக்கு. அப்போ 4 வேதங்களும் கற்பது ஆபத்து, 3 வேதங்களிலே தெளிபட்டு விட்டால் அது பாதுகாப்பு. அப்படி இந்த அபரிமிதமான ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. அதை தூக்கக்கூடிய ஒரு வழிமுறைதான் தவத்திலே ஒடுங்குதல். எனவே இந்த உடல் சார்ந்த ஆசா பாசங்களில் இருந்து விலகிவிட்டால் வேண்டின் உண்டாக துறக்க, இதெல்லாம் ஆசைப்படுறையோ அதெல்லாம் விட்டுடு. துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. எந்த இன்பத்தை நாடுகிறாயோ அதை விட பேரின்பத்தை எப்ப தூக்கலாம்? அற்றது பற்று எனில் உற்றது வீடு. ஆசைகளை துறந்த பிறகு உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி அது. அதனால் புலன்களை மட்டுமே மையமாக கொண்டு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஆசைகளை பெருக்கிக் கொண்டே போனால் புலன்களும் நிறைய பெற முடியாது, மனதும் நிறைய பெறாது. இதை கடந்து, ஆசைகளை கடந்து, ஆசையற்ற நோ மைண்ட் ஸ்டேட், மனமற்ற நிலைக்கு போய்விட்டால் எதை இந்த மனம் தேடி ஓடி வந்ததோ அந்த பேரின்பம் இங்கே கிடைக்கும் இலவசமாக. அதான் உண்மையான துரியாதீத நிலை. அதில் நின்று நின்று பழகி தேர்வு பெற்ற நிலை, அதுதான் பேரின்ப நிலை. அந்த நிலையிலையும் இல்லறத்தையும் கடமைகளையும் நிறைவாக செய்தவர்கள் நம்முடைய பழங்காலத்தில் இருந்த குருமார்கள். குரு பத்தினியோடு தான் இருந்தாங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாம் தாம்பத்தியம் தடை செய்ததா? இல்ல பிரம்மச்சரியம் தான் ஞானத்திற்கு வழிகாட்டியதா? அப்ப அந்த காலத்து குருக்கள் எல்லாம் ஒழுக்கம் மிகுந்தவர் தான் இருந்திருக்கிறாங்க, குரு பத்தினியோடு தான் இருந்திருக்கிறாங்க. ராமாயணத்துல எத்தனை குருமார்களை சந்திக்கின்றான் ராமன்? 10 குருமார்களை சந்திக்கின்றான். பெரும்பாலும் எல்லோருமே குரு பத்திரியோடு வாழ்ந்தவர்கள் தான். அப்போ இன்றைக்கு பிரம்மச்சரியமா இருக்கிறது தான் மடத்துக்கு இலக்கணம் சொல்லி யார் வகுத்து காட்டினாங்க? நீங்க செய்யாத நாங்க செய்ய போறோன்ற பெருமை காட்டுகிறதுக்காக புறச்சடங்களை காட்டிக்கொண்டு மனதளவிலே எல்லா சுகங்களையும் நினைத்து கொண்டு இவங்க எல்லாம் மக்களுக்கு என்ன ஞானத்தை போதிக்க முடியும்? யோசிங்க. அதனால எல்லாவற்றிலும் இறைவனை காணக்கூடிய தன்மையும் இறைவனுக்குள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற சிறப்பையும் அறிகின்ற போது இறைநிலையே தானாக அறிவாக இறங்குவதை உணரலாம். அந்த பக்குவத்தில் இந்த வாழ்க்கை நிறைய பெறும். எனவே கருவறை, கல்வியறை, கலவையறை, கடையறை, கல்லறை,
என்று 5 பருவங்கள் உண்டு. இதுல கருவறை நமக்கு உணர முடியாது, கலரை அதோட மோசம், எப்படி காட்டுறாங்க நமக்கு தெரியாது. இந்த 2 எல்லைகளுக்கும் உட்பட்டது, இடைப்பட்டது 3: கல்வியறை, கலவையறை, கடையறை. அப்ப வாழ்க்கை என்பதை 3 பருவங்களாக பிரித்துக் கொள்ளலாம். இதுல மைய பகுதி இல்லறம் தான். கலவையறை, கலவைனா தாம்பத்தியம். அப்ப இல்லறம் என்பதுக்கு அடிப்படையே கலவைதான். இந்த நடுத்தர வாழ்க்கை இருக்கு இல்லையா, இல்லறம், இதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வது கல்வியறை, பிரம்மச்சரியம். இந்த இல்லறத்தில் பெற்ற அனுபவத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற போது அது கடையறை. அப்போ மையப்பகுதி இல்வாழ்க்கை தானே, தயார்படுத்தி கொண்டு அனுபவித்து அதை கடந்து போவது, பிரம்மத்தை அனுசரித்து வாழக்கூடிய வழியை தெரிந்து கொள்வது, இல்லறத்திலே பயன் கொண்டு முழுமை பெறுவது, பக்குவம் அடைவது, பிறகு அங்கிருந்து துரியோத நிலையிலே இறையுணர்வோடு தொண்டாற்றி நிறைவேறுவது. இப்படி இந்த 3 பருவங்களிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இறுதி நிலையாக உள்ளது தொண்டாற்றி இன்பம் காண்போம். இந்த தலைப்பை பற்றிய விளக்கத்தை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். சிறப்பான சிந்தனை உரை ஐயா. அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு இப்போது செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம், அல்லது உங்கள் கருத்துக்களை பெறுமாறு விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி குறிப்பிடலாம். கேள்வி இருக்குமோ தெரியவில்லை ஐயா. அன்றைக்கு கேள்விக்கான தலைப்பு இல்லையா இது? ராதாம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க ஐயா. இப்போ பால் உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, பால் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம தலைப்புல கொடுத்திருக்கிறது வந்து பால் உணர்வும் மான்மீக மேம்பாடும். அப்போ இது கொஞ்சம் உயர்வானதா எடுத்துக்கலாம். நார்மலா உணர்ச்சி அப்படிங்கிறதுக்கும் உணர்வுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? உணர்வுங்கிறது ஒரு உயர்ந்த நிலை. அந்த மாதிரி இப்போ நீங்க பால் உணர்வு ஆன்மீக மேம்பாட்டுக்கு எவ்வாறு துணையாதுங்கிறத சுருக்கமா இப்போ வெளியில நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு உணர்ச்சிகள் உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதை அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். அப்போ உணர்ச்சிகள் தான் ஜீவனுடைய வெளிப்பாடு. 5 அறிவு வரைக்கும் வந்தது, 6வது அறிவாக நம்மளத்தை வந்திருக்கிறது. அப்போ இந்த 5 அறிவு, 5 புலன்கள், 5 புலன் உணர்ச்சி. இந்த 6வது அறிவிற்கு பாருங்க, இது உணர்வு, மெய்யுணர் அறிவுன்னு பேர், பகுத்தறிவுன்னு பேர். அப்போ 5 அறிவு புலன் சார்ந்த வாழ்க்கை, உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கை, அதிலே மிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது பால் உணர்ச்சி. இது 14 வயதிலே, அதாவது என்ன சொல்லுவது, அது துவங்கி 16 வயதிலே அது மனம் பேசி, பிறகு அதற்கான துணையை தேடுகின்ற உணர்ச்சியாக வெளிப்பட்டு, பிறகு அதோடைய இயக்கத்தில் வரும், தாம்பத்தியத்தில் நிறைவு பெறும். உணர்வு என்பது இந்த உணர்ச்சிக்கு ஊடாக இருக்கின்ற உணர்வு, அதாவது அடிப்படை. கடல் உணர்வுன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அலை உணர்ச்சி, உணர்வு எழுச்சி பெற்றால் உணர்ச்சி. அதனால் இப்ப உணர்ச்சி அடக்கம் பெற்றால் உணர்வு. அடக்கம் பெறுவதற்கு வழி என்ன என்றால் இந்த உணர்ச்சியில என்ன இருக்கு என்று ஆராய்ந்து பார்க்கணும். அதை இதுல கூட என்ன சொல்லுவாங்க, ஓசோ சிஸ்டத்துல ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை உண்டு. அது என்ன வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா, வரதாஜ் ஐயா, அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கா?
ஆம், அஹ், மறுபடியும் சொல்லுங்க, அது விளங்கல எனக்கு. அதாவது இந்த காமத்தில் இருந்து ஆன்மீகத்திற்கு போகக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கு இல்லையா? அதாவது அந்த 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 இயக்கத்திலேயே ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய ஒரு நுட்பம் இருக்குல்ல, அதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு சொல் இருக்கே. வெளிநாட்டுல கூட அது ஃபேமஸுங்க ஐயா அந்த வார்த்தை. ஓஹோ. சரியான வார்த்தை மறந்துட்டேன், சரியா வரல. உங்களுக்கு நீங்க கூட இன்னைக்கு பயன்படுத்துங்க அந்த வார்த்தைய. அது எனக்கு தோணலையே, இப்ப வரல. அதாவது இதே இதை இல்லம்மா, கண்டென்மெண்ட் இல்ல, 2 எழுத்துல வருமா அந்த வார்த்தை. என்ன சொல்லுவேன்னா, இந்த இயக்கம் இருக்கு இல்லையா, தாம்பத்தியம் இருக்குல்ல, அதிலேயே இறையுணர்வோடு பெறக்கூடிய ஒரு முறை இருக்கு. நல்ல ஒரு வார்த்தை. சரி, அது தேடி பார்ப்போம். அப்படி தந்திராவா? தந்திரா 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 தான் தந்திரா முறையில். ஆமா, தாம்பத்தியம். தந்திரா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உணர்ச்சிக்குள்ளாக உணர்வை தேடுவது, உணர்ச்சிக்குள்ளாக உணர்வை தேடுவது தந்திரா. அப்ப தந்திர முறையில பார்க்கிற போது இல்லறத்தில் இருந்து அந்த உணர்ச்சி நிலையிலிருந்து ஒடுங்கி உணர்வு நிலைக்கு போகலாம். அப்ப உணர்வு நிலைக்கு போற போது இருவருக்குமே அந்த துணை என்பது இல்லாமல் தனித்தனியாகவே அந்த பேரின்பத்தை சந்திக்கூடிய பக்குவத்துக்கு அடையலாம். இது தந்திர முறை மிக அற்புதமான முறை அது. இது முதல்ல அறிமுகமாகி இல்லற வாழ்க்கையில பயன்படுத்தினால் நிச்சயமாக சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்துக்கு போக முடியும். அருமையான ரூட் அது. அது பரவலாக அதை பத்தி இங்க நம்ம பேசவும் இல்லை, மேல்நாடு இருந்தாலும் கூட அதுல வரக்கூடியவர் மிக குறைந்த எண்ணிக்கை தான். ஹீலர் பாஸ்கருடைய வகுப்புல ஒருத்தர் அவர் பேரு மறந்துட்டேன், நல்ல பேரு அவர்தான். அவர் தனியா அந்த தந்திர முறையில் தாம்பத்தியம்ன்ற ஒரு டாபிக்ல ஒரு வகுப்பு நடத்துறாரு அவரு. அத ஹீலர் பாஸ்கரும் ப்ரமோட் பண்ணாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா, அது யோசோ ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாங்க, அது தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். அதைத்தான் அவர் யோசோ சொல்லுவாரு, என்ன செக்ஸ் சாமியாருன்றாங்க, எங்கிட்டே செக்ஸ் இருக்கு, உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிம்பாரு. சோ அப்படி எல்லாமே அளவு முறை மீறும் போது அதுவும் ஆமா, ஆனா உணர்வு உங்களுக்கு ஒரு பேரின்பத்தை கொடுக்குதுங்கும் போது அதுலயே ஈடுபடணும்ன்ற ஒரு எண்ணம், அதுல வைத்து சக்தி வெளியேறும்போது அது கழிவு என்னதான் இருந்தாலும் உடலை பாதிக்கத்தானே செய்யும் இல்லையா? ஆமா, ஏன்னா அதுதான் உச்சகட்டமாக இருக்கிறதுனால மனம் அதை நாடி போகுது. ஆனா இதுக்கு விட உச்சம் பேரின்பம் அப்படின்றது மனதுக்கு ரூட் போட்டு காட்டணும் இல்லையா? அந்த ரூட் போடக்கூடிய வழிதான் தந்திரா மெத்தட் இதுல ஸோ அது மூலமா நிச்சயமாக கடந்து போக முடியும். அது நம்ம இதுல அதை பத்தி நம்ம பேசுறது இல்லை. இந்த மகரிஷி காயகல்பத்துல கொடுக்கறதும் அந்த ஒரு முறை கொடுக்கறாங்க இல்லையா, அந்த இது வரும்போது. ஆமா ஆமா, அந்த இல்லறத்தில் காயப்போன் இருக்கு பாருங்கம்மா, அந்த பயிற்சி அந்த பயிற்சி ஆக்சுவலா அதே மாதிரிதான் அத வைட்டாலிட்டிக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அத பார்த்துட்டு அவர் காயகல்பமா மாத்தி கொடுத்தாரு. ஆமா, அதே முறைய மேபி அவர் தந்திர முறையதான் பார்த்து அத காயகல்பமா மாத்தி கொடுத்திருக்கலாம் ஒருவேளை. இதே தான் ராமாயணத்துல சொல்லப்பட்டது. ராமாயணத்துல நீங்க ராமன் எப்படி பிறந்தான் அப்படின்னா, மாம்பழம் சாப்பிட்டாங்க, குழந்தை பிறந்தாங்க. அப்படி இல்லை, அந்த பீனியல் கிளாண்டுக்கு மாங்காய் வடிவத்தில் இருக்குன்றது சித்தருடைய கருத்து. அப்போ மனதை உச்சிக்கு உயர்த்துகின்ற போது ஞானம் மிக்க ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ற கருத்தை வச்சு தான் மாம்பழம் சாப்பிட்டு ராமன் பிறந்தான், தெய்வீகம் பிறந்தது அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உச்சியில அந்த பீனியல் கிளாண்ட்ல அது கேட்வே டு காட் இல்லையா, பிரம்மரந்தர்.
அந்த பிரம்மரந்தத்திலிருந்து ஒரு கரு உருவாகின்ற போது அது இந்த உணர்ச்சியில சிக்காது, அதிகமாக அது புலன் அடக்கத்திலேயே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சந்தை உருவாக்குவதற்கு இந்த முறை உயர்வு என்பதுதான் வால்மீகி முதல் அறிமுகப்படுத்துறாரு ராமாயணத்துல. பிறகு அது வந்து தந்திரா யார் கண்டுபிடிச்சாங்களோ தெரியாது, ஆனால் ஓஷோ அதை பயன்படுத்திட்டு இருந்தாரு. மகர்ஷி அவர்கள் அதை வந்து காயப்பத்துல நமக்கு ஒரு சின்ன பயிற்சியா கொடுத்துருக்காரு. அந்த வாத்ஸ்யாயனருடைய சாஸ்திரம்னு கிட்டத்தட்ட அந்த அந்த இதே தாங்கய்யா. ஆமா, வள்ளுவர் காமத்து பால்லையும் ஒரு அது ஒரு முறைப்படுத்தி சொல்லியிருக்காரு. அதை வந்து யாரும் புறக்கணிச்சிட்டோம், இன்னும் சரியா பார்க்கல. 250 திருக்குறள்ல கற்பியல் கலவியல்ல அத்தனையும் சொல்லியிருக்காரு ஓரளவுக்கு. ஆமாங்க ஐயா, அடுத்து அதை எடுக்கணும். அது சுருக்கமா நான் சொல்ல சொன்னேன். இன்னும் முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் இருக்கா அதுல பாயிண்ட்? இல்லன்னு நினைக்கிறேன் அம்மா. நீங்க வேற ஏதாவது சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இல்ல இல்ல, இப்ப இதுல வந்து ஆன்மீக மேம்பாடுங்கிறது எப்படின்னா, இதை விடணும்னு சொல்றீங்களா இல்ல இத வந்து அளவோட முறையோட அனுபவிக்கணும்னு சொல்றீங்களா இல்ல என்ன, எப்படி நம்ம சொல்றது மக்களுக்கு? இதுல ஆன்மீக மேம்பாடுங்கிறதுல ஓகே, அதாவது ஆன்மீகத்தின் அறிமுகம் தான் இந்த உறவு துவக்கமா. ஓகே, சரிங்களா? துவக்கம் இங்கதான். இது வந்து எங்க போகுதுன்னா பேரின்பத்துல போய் நிக்கணும். அங்கதான் மனசு வந்து நிறைய பெறும். இதுக்கு இடையில இதை எப்படி பயன்படுத்தி கொள்வது அப்படின்னா, தபத்தோடு இதை இணைக்கணும், காய்ப்பு பயிற்சியோடு இதை இணைக்கணும். அப்படி ஆன்மீக பயிற்சியோடு இணைத்து கொண்டோம் அப்படின்னா இந்த விளக்கத்தின் மூலமாக மனசுக்கும் வந்து ஒரு பக்குவம் வரும். அதே போல அந்த இடைவெளி என்பதும் சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். தூண்டப்பட்ட உணர்வுகள் வந்து நமக்கு உள்ள வராது. ஏன்னா விளக்கம் தெரிகிற போது தேவையில்லாம சினிமா போய் பார்ப்பானே, டிவி பார்ப்பானேன்ற ஒரு உணர்வு வந்துட போகுது. அதெல்லாம் பார்க்கவே போகிறதில்ல. என்ன இருக்குது அந்த சினிமாவில்? ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல ஒரு கருத்துக்களை படிக்கலாம், சிந்திக்கலாம், தவம் செய்யலாம். அப்போ இந்த ஃபன் கல்ச்சர் நேரத்தை எல்லாம் ஆக்கப்பூர்வமாக ஸ்பிரிச்சுவாலிட்டி பயிற்சிக்கு பயன்படுத்தணும்னு சொன்னால் எல்லாத்தையும் நிறைய பெறலாம். சிற்றுமத்தை நிறைய பெற முடியும், பேரும்பத்தை நிறைய பெற முடியும். அப்படி சொல்லலாமல்லம்மா? சரியாக்காம்மா? சரியாக்கா? ஓகே ஓகே. ஸோ பால் உணர்வு அப்படிங்கிறது என்னன்ற ஒரு சரியான புரிதல் வந்ததுன்னா அதை வந்து சந்ததி பெருக்கத்துக்கும் பயன்படுத்தலாம், அதை நம்முடைய இன்பத்துக்கும் பயன்படுத்தலாம். அது அளவு முறையோடு இருக்கும்போது அதன் மூலமாக உண்மையான அந்த தவத்தினுடைய பேரின்பத்தையும் நம்ம உணரலாம். ஸோ அதன் மூலம் தவத்துல மேம்படலாம். ஸோ அந்த உணர்வு நமக்கு வந்து இதை வந்து பால் உணர்வு மூலமா பெறக்கூடிய இந்த அனுபவத்தை நம்ம தவம் மூலமா பெறணும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து நமக்கு உணர்வு வந்து நமக்கு கரெக்டா கிடைக்கும். ஆமாமா, ஆமா. சோ அது அப்போ அது வந்து தவத்துல பயிற்சி பண்ணி அந்த உச்ச நிலையை நம்ம அடையிறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆமா. இன்னும் அந்த உணர்ச்சி நிலையிலேயே உணர்வை கவனிக்கணும். உணர்வை கவனிக்கணும். அதான் கவனிக்கணும். அந்த விழிப்பு நிலையை நம்ம வந்து விழிப்பு நிலையை கொண்டு வரணும். விழிப்பு நிலையை கொண்டு வரணும். வெறும் உணர்ச்சி வயப்படாம விழிப்போடு கொண்டு வந்தோம் அப்படின்னாக்க இதை கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்ற தவத்தோடு இணைந்த உறவுன்னு வச்சுக்கலாம். பெரும்பாலும் இது காயகல்பம் தான் இதுல இம்பார்ட்டன்ட். ஆமாமா, ஏன்னா வித்து சக்தியை வச்சுதானே காயல்ப பயிற்சியை நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, இதை வந்து இந்த முறைப்படுத்துவதற்கு வந்து காயல்பம் தான் பெஸ்ட் சாய்ஸுங்க. ஏன்னா அந்த கருமையத்துல வந்து ஆற்றல் திணிவாகும் இல்லைங்களா? இறை துகள், ஜீவந்த துகள் வந்து மையத்தில தான் வந்து அது திணி பெற்று நிலை பெறும். அங்கிருந்து தான் வந்து உடல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஸோ மையம் தான் உடலுக்கு சென்டர் பாயிண்ட். அங்கே தான் வந்து ஆற்றல் அதிகமாக திணி பெறும். அளவுக்கு மேலே அங்கே திணி பெறுகின்ற போது தானாக எழுச்சி வேகம் வந்துடும், வெளிப்படணுன்ற எழுச்சி வேகம் வந்துடும். அப்போது அந்த துணையை நாடுவதும் அல்லது வந்து கனவுகள் வருவதும் வித் சக்தி வீணாவதும் ஆகும்.
இப்போ காயல் பயிற்சி என்ன பண்ணுது, இந்த ஆற்றலை கருமைத்தில் இருக்கின்ற இந்த காந்த ஆற்றலை மேலே கொண்டு போய் துரியத்தில் ஏற்றுறது. உச்சிக்கு துரியத்திலிருந்து மீண்டும் உடல் முழுவதும் பரவிடுது. இது இந்த ஆற்றல் கீழே மேலே போய் துரியத்தில் நிற்கிற போது அந்த லோப்ஸ் என்ற மேல் மூலையில் இந்த ஆற்றலை மோதுற போது அங்கே வந்து மருத்துவ குணம் வாய்ந்த ஃபெரிக் ஆக்சைடு, அதாவது ஏரோசோல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ஃபெரிக் ஆக்சைடு, இது வந்து நீடில் ஷேப் பாக்டீரியான்னு சொல்லி அதை கிரிலின் போட்டோகிராஃபியில் எடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஆற்றல் மேலே போய் லோப்ஸில் மோதும் போது இந்த சின்ன சின்ன நுண்ணிய மைக்ரோ பாக்டீரியா மாறுது. இது வந்து நம்முடைய குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த நோய் பாதிக்கப்பட்ட அணுக்கள், அது லேசாக அந்த ஃபிலமெண்ட் மாதிரி கட்டாய் தொங்கும். அந்த ஏடி ஜிடி சிடி எல்லாம் சொல்லி அந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க இல்லைங்களா, 27 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம். அதில் அந்த ஃபிலமெண்ட் கட்டாக இருக்கு பாருங்க, அதை சீர்படுத்திடுமா. இந்த பழைய டங்ஸ்டன் பல்பில் வந்து நம்ம கட்டாய் தொங்குச்சுன்னா அப்படி இப்படி தட்டி கட்டி மறுபடியும் எரி வைப்போம் பார்த்தீங்களா, அது போல சீர்படுத்து என்பது மருத்துவமே விஞ்ஞானத்துறை கண்டுபிடிச்சிருக்கு. இதைத்தான் சித்தர் வந்து காயல்பத்தின் மூலமாக நோய் குணமாகும் ஏன் சொன்னாங்க, மகர்ஷி சொல்றாங்க அப்படின்னாக்க, இந்த ஒரு சேஞ்ச் வந்து லோப்ஸ்ல ஏற்படக்கூடியது தான். அதனால சாமி சொல்லுவாங்க, மூச்சு எடுத்த உடனேயே உடல் முழு பறைப்பெறணும், நிறுத்தக்கூடாது அப்படிம்பாரு. ஸோ ஓஜஸ் மூச்சு போடுற போது மேலே நிறுத்தக்கூடாது. ஏன்னா அது நிறுத்துனீங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து மேலே போயிடும். மைக்ரோ இது அது லைட் பார்ட்டிகல்ஸ் தானே, ஏரோசோல் பார்ட்டிகல், அது மேலே போயிடும், வேஸ்ட் ஆகிடும். அதனால் கன்வெர்ட் ஆற போதே பாவனையாக உடல் முழுவதும் பரப்பி விட்டோம்னு சொன்னால் அந்த மெடிக்கேட்டட் எனர்ஜி வந்து உடல் முழுவதும் பரவி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அப்போ தானே வச்சுங்க, இந்த மையத்தில் இருக்கின்ற ஜீவாந்த ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றிடுறோம். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இருப்பு குறையும் போது உங்களுக்கு அந்த வெளியே வரக்கூடிய அந்த அர்ஜென்சி இருக்கு பார்த்தீங்களா, அது குறையும். திணிவு அதிகமாக தானே வெளியேற்ற வேகம் வரும். அப்போ அந்த திணிவை சீர்படுத்துவது காயல்ப பயிற்சி. அப்போ உடல் செல்கள் ஃபுல்லுமே வந்து அந்த பேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக போது மையத்திலையும் அந்த பேரிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, பிரம்மச்சரியம். அதாவது விருத்து சக்தி வெளியேறாமல் காத்து கொள்ளக்கூடிய பக்குவம். அதனால காயல்ப பயிற்சி மிக அற்புதமான பயிற்சிமா. 50 வயதுக்கு அப்புறமா தான் காயகல்பம் ரொம்ப முக்கியம், இந்த கண்ட்ரோல் நல்லா வர்றதுக்கு. ஆமா, இல்ல முதல்ல இருந்தே எடுத்துட்டோம்னாக்க, அதாவது அது இருக்கு. பட் அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வேகம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த மனம், அதாவது உடல் அளவுல இல்லைன்னா கூட அந்த மனதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வேணுங்கிறதுக்கு இந்த காயகல்பம் நிறைய பேருக்கு அந்த முறையற்ற காம நோக்கம், அதாவது சொன்ன மாதிரி மனதுலதான் இருக்கு அந்த நோக்கம். உடல்ல கூட அந்த அளவு சக்தி இல்ல. ஆனா மனம் வந்து அத உடல் சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு தேடுறதுதான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். யார தேடுறாங்க, 40 வயசுல தேடுறாங்க, சின்ன சின்ன பசங்களை வந்து இது பண்றாங்க. அதான் இந்த அறிவு வந்து நமக்கு சமூகத்துல கொடுக்கணும். அதுக்கான முறையே இங்க இல்லை. இப்போ தந்திரால மேல்நாட்டுகள்ல இருக்குது. பையா சொன்னாங்க பாருங்க, ஒருத்தர் பயிற்சி நடத்துறாருன்னு சொல்லி, அது போல அங்க இருக்குது. ஆனா இங்க வந்து தந்திர வார்த்தையே இங்க யாரும் கேள்விப்பட்டதாக இல்லையாமா. இதுக்கான பப்பு ஹப்பு தான் இருக்க தவிர முறைப்படுத்தக்கூடிய இடங்கள் எங்கேயுமே இல்லை. அப்ப இதெல்லாம் பயிற்சியில சேர்த்தாதான் வாழ்க்கை வந்து நிறைவு கிடைக்கும். இவங்க எத்தனையும் பண்றாங்க, கடைசியில ஒரு 50-60 வயசு ஆகும்போது என்னன்னு கேட்டா விரக்தி, வெறுப்பு, டைவர்ஸ் இதுதான் நிக்கிறாங்க. அப்ப எந்த இன்பத்தை நீங்க தேடுனீங்களோ அதுல நீங்க நிறைய பேர் இல்லையே. அப்போ நாங்க சொல்றது கேளுங்க அப்படிங்கணும் இல்லைங்களா? இதுதான் உலக அனுபவங்கள். அப்போ ஞானிகள் சொன்னதை கேளுங்க, இதுல நமக்கு அந்த மாற்றம் கிடைக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயிற்சியை கொடுக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்து செந்தில்குமார் ஐயா. செந்தில்குமார் ஐயா அன்மியூட் பண்ணியிருக்காரு. ஐயா வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா ஐயா. ஐயா மிக சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அப்புறம் நம்ம கேட்டக்கு நீங்க உணர்வுக்கு உணர்ச்சிக்கும் கடலும் அலைய வச்சு சொன்னீங்க. அருமையான விளக்கம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்ததுங்க ஐயா. சரியா போச்சு ஐயா. ஆன்மீகத்துக்கு என்னங்க சொன்னீங்க? இன்னும் சொல்லுங்க. அது கொஞ்சம் எனக்கு இது புரியலைங்க ஐயா. அதாவது இப்படி பிரிச்சுங்க. ஆ சரி. ஒரு நிலை, ஆண் இரண்டாம் நிலை, ஆன்மிக 3, ஆன்மீகம் 4. ஆ என்பது விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்த மனிதன். ஆண். அப்ப விலங்கில் வித்தெடுத்து வந்த மனிதன் மனித நேயத்துல உயர் பெற வேண்டும். ஆண் மிக மிக என்ற மிகுதல். அதுக்கும் அதுக்கு அறிவதற்கும் அறிந்த பிறகு தொண்டு செய்வதற்கும் அப்படின்ற பிரணவத்தை சுத்த வழியை உணரணும். சோ விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்த மனிதன் மனிதனாக வாழ்ந்து மனித நேயத்தில் உயர்ந்து இறை தத்துவத்தை அறிந்து தொண்டாற்றுவது ஆன்மீகம். சரிங்களா? நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கோயம்புத்தூர் செந்தில்குமார் ஐயா. ஆரியாரு. ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து பூபாலன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நீங்க பேசுறப்ப சொன்னீங்க, இங்க இந்த விஷயங்கள் யாரும் நமக்கு தெரியற காலத்துல தேவைப்படுற காலத்துல தெரியல, தெரியற காலத்துல பலன் இல்லைங்கிற மாதிரி. இப்ப அதை எடுத்து இப்ப நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க வந்து மத்த ஒரு 4 பேருக்கு பலன் பண்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் முழுதும் கருப்பு பக்கம் இல்லைன்னா அங்கங்க கருப்பு பக்கங்கள் இந்த மாதிரி நடக்கிறது ஒரு தவறு, விவரம் தெரியாம. அதனால நம்ம தவறான பதிவுகளை கிரியேட் பண்றோம். நம்ம ஐயா சொல்லுவார்ல, தவறான பதிவுகள், அந்த கருமையா தூய்மை, இதெல்லாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு கரெக்ட் மைண்டா நம்ம மாறுறோம். ஓகேண்ணா? அது வந்து இட்ஸ் அஃபெக்டிங் அவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி. பல விதமா அது நம்மளே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்குலாம் அஃபெக்ட் பண்ணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி, இப்போ நீங்க சொல்றது, இப்போ நீங்க 4 பேர்த்துக்கு எடுத்து சொல்லணும். அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச காலத்துல நமக்கு பலன் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு பலன் மாதிரி 4 பேர் சொல்லணும். பட் இப்போ இப்போ என் வீட்டுல பாத்தீங்கன்னா, இப்போ நான் 40, என் பொண்ணு 14. இது என் பொண்ணுக்கு எடுத்து சொல்ற தைரியமே எனக்கு வர மாட்டேங்குதே. தனியா சொல்ல முடியாதுங்க ஐயா. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த பயாலஜியா அது மாதிரி சப்ஜெக்டா, ஆண் உடல் அமைப்பு, பெண் உடல் அமைப்பு அப்படின்றது வந்து சயின்ஸ் பேசுற மாதிரி பேசலாம். ஆனா இந்த உறவை பற்றியோ இதில் உள்ள உணர்வுகளை பற்றி நம்ம பேச முடியாது. அப்போ இது போன்ற ஸ்பீச் என்ன அதை பத்தி பேச முடியாது, நேரம் பேச முடியாது. இப்ப நான் என்ன செய்தேன்னா, திருமணத்துக்கு முன்பு பொண்ணு மன்றத்துக்கு வர சொல்லி இந்த டாபிக் நம்ம 2 மணி நேரம் பேசிட்டோம். அப்போ மன்ற அன்பு கூட சொன்னாங்க, என்ன பொண்ணு வச்சுட்டு இப்படி பேசுறீங்க அப்படின்னாங்க. தனியா பேச முடியாது இல்ல. இப்போ கிளாஸ்ல பேசும்போது சப்ஜெக்ட்னு பேரு, தனியா பேசினா அதுக்கு வேற அர்த்தம். அது பேச முடியாது, கூடாது. அதனால இது ஒரு பாடமாக கொடுக்கணும். அப்ப நீங்க பேசுவதை விட இது மாதிரி கேசட் கொடுக்கலாம், கேட்க சொல்லலாம். அல்லது மன்றங்களுக்கு கூட்டு போறதா இருந்தா, பயிற்சி எடுக்கிறதா இருந்தா மன்றங்கள்ல வந்து இந்த தலைப்பு வந்துட்டு இருக்காங்க. ஸ்கையோ கனடாக்கு வந்துட்டு இருக்கோம் ஃபேமிலியோட. அப்ப அப்படி போறப்ப அதுவே சரியாயி அந்த மாதிரி ஒரு நாங்க என்ன நம்ம சொல்ல நினைக்கிற விஷயம் தானா வந்து சேர்ந்துருங்கிறீங்க. தானே வந்து சேர்ந்துரும். சரிங்க. மன்றத்துக்கு வந்துட்டாலே போதும், நல்ல பதிவு இருக்கு, நல்லபடியா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து கவிதாமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, ஒரு பெரியவங்க பேச்ச வந்து கேட்க வேணாம், அவங்க எங்க வைக்கணுமோ அந்த மாதிரி சொன்னீங்களா ஐயா? அது எப்படி? அது அவங்க முறைப்படி தானே நம்ம நடக்கும். அப்படி சொல்லித்தான் நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போ பெரியவங்களுக்கு அனுபவம் எல்லாருக்கும் இருக்குமா? அனுபவம் இல்லாத மனிதர்களே கிடையாது. சிலர் தான் அனுபவங்களை ஆராய்ந்து பார்க்கறாங்க. அப்படி ஆராய்ந்து பார்த்து அதுல எது நல்லது கெட்ட சீர்தூக்கி பார்த்து அதை
கைட் பண்ணுவாங்க, வழிகாட்டுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் பார்க்குற காட்சியை சொல்கிறேனே. இப்போ இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து படிக்கவே நேரம் இல்லை. அது போக மற்ற ஆக்டிவிட்டீஸு, ரோபோட்டிக்ஸு, அது இது, மியூசிக்கு, டான்ஸ் ப்ரோக்ராமு, கேம்ஸு, இப்படி பல விஷயங்கள் வந்து அவங்க இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. நீ வாரம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் இழுத்தீங்கன்னா, இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு மணி நேரம், வர்றதுக்கு 1 மணி நேரம், அங்கே 1 மணி நேரம், 3 மணி நேரம் போகும். இப்போ நீங்க ஒழுக்கத்தை போதிக்கணுமா, கோயிலுக்கு போகணுமா? எது வேணும் சொல்லுங்க? ஒழுக்கம் தானே முக்கியம் நமக்கு. அந்த ஒழுக்கத்தை போதிக்கிறது 3 மணி நேரம் தேவையில்லையே. அவனுக்கு ஒவ்வொரு கடமையிலையும் இது நல்லா செய்யப்பா, இதுல கொஞ்சம் சிரமமா இருக்கு, இது கொஞ்சம் மாத்திருக்கா, இது நல்லா படிக்கணும், நேரத்தை எழுந்திரிக்கணும், இது சொல்லி கொடுக்கத்தான ஒழுக்கம். நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரணும்னா எங்க போறீங்க? வீட்லயே பூஜை இருக்கு, இல்ல சாமி படம் வச்சிருக்கோம், இங்க கும்பிட்ட பத்தாதா? அப்ப இவங்களும் பெரியவங்க தான். என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அவங்களுக்கு நேரம் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க 3 மணி நேரத்துல வாரம் மீன் பண்ணு சொன்னா அவன் முடியாது சொல்லும் போது வீட்டுல பிரச்சனைகள். கோயில் கூட வர மாட்டேன்ற, ஒழுக்கம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. கோயிலுக்கு போகாதனால கெட்டவன் ஆயிடுவானா? அப்போ எல்லாருக்கும் வயசாகுது, அனுபவம் இல்லையே, ஆராய்ச்சி இல்லையே. இப்ப நான் என்ன சொல்றேன், வேண்டியது இல்லை, இதுக்கு 3 மணி நேரம் வேஸ்ட் பண்றீங்க. அவனுக்கு ஏற்கனவே ப்ரோக்ராம் டைட்டா இருக்குது, அதுலயே அவனுக்கு வேற டைவர்ஷன் ஆஃப் மைண்டுக்கோ வேற கெட்டது நினைக்கிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. அவன் ஃபுல் டைம் கரெக்டா அவனோட வேலை பார்த்துட்டு இருக்கிறான், அவனையே போய் தொந்தரவு பண்றீங்க. அப்போ அவங்களுக்கு வயசாச்சு, எனக்கு வயசாச்சு, எது உங்களுக்கு சுமூகமான குடும்பத்துக்கு உதவி செய்யுதுங்க? அதுதான். அப்ப வயசானவங்க அட்வைஸ் பண்ண முடியாதுங்க. அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு தரம் இருக்கு, அவங்கதான் அட்வைஸ் பண்ண முடியும். அதனாலதான் சான்றோர் பேச்சை கேட்பதுன்னாங்க. பெரியவங்க பேச்சு எல்லாம் கேட்கறது இல்லை, வயசானவங்க பேச்செல்லாம் கேட்கறது இல்லை. பெரியாரை துணை கோடல் என்று வருவ சொன்னாக்க யாரு பெரியவங்க? பேரின்பத்தை சந்தித்தவர்களே பெரியவர்கள். வயசானவங்கள பெரியவங்க கிடையாது. அதான். சரிங்க ஐயா. தாந்திரீகமா தந்திரியமா? நீங்க தாந்திரீகம் தான் சொல்லுவாங்க. தந்த்ரா, TINTRA, தந்த்ரா. ஏன்னா நான் தாந்திரிகம் தான் கேள்விப்பட்டேன். தாந்திரிகம் வேற, மாந்திரிகம் தாந்திரிகம் வைப்பாங்க, அது வேற. இது தந்த்ரா அப்படிம்பாங்க. சரி சரி. சரிங்க, நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின்குரல் வகுப்பு 132 மிக சிறப்பாக நமக்கு நடத்தி தந்து கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவை எல்லோருமாக சேர்ந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.